ஓசூரில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம், விண்ணப்பங்கள் விநியோகம். எம்எல்ஏ, மேயர், துணை மேயர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் 10வது வார்டு 11வது வார்டு பகுதியில் அலசநாத்தம் அரசு நடுநிலைப்பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ, மாநகர மேயர் எஸ்.ஏ. சத்யா, துணை மேயர் சி. ஆனந்தையா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 10வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சி. ஆஞ்சப்பா, வட்ட செயலாளர் எல்லப்பா மற்றும் 11வது வார்டு சென்னீரன் மாரக்கா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகர சுகாதார குழு தலைவர் என்.எஸ். மாதேஸ்வரன், மாமன்ற உறுப்பினர் ரவி, ஓட்டுநர் அணி ரஜினி உள்ளிட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் பொதுமக்கள் வீட்டுமனை பட்டாக்கள், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, முகவரி மாற்றம், மகளிர் உரிமை தொகை மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டி, குறிப்பாக ஓசூர் பகுதியில் அரசு கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் விடுபட்டுள்ள அத்தனை திட்டங்களுக்கும் பொதுமக்களுக்கு வந்து சேர வேண்டும் என பல்வேறு மனுக்கள் கொடுக்கப்பட்டனர். இதில் மாமன்ற உறுப்பினர் ஆஞ்சப்பா தெரிவிக்கையில் 10வது வார்டு 11வது வார்டு பகுதியில் 170% அரசு சலுகைகள் கிடைத்துள்ளது. இதில் 30% விடுபட்டுள்ளது. இதை அத்தனையும் தமிழக அரசு பூர்த்தி செய்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து கோரிக்கை வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் 10வது வார்டு. இது தலைவர் நம்மளுக்கு 10வது வார்டுக்கு பட்டா, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே கொடுத்து மக்களுக்கு ரொம்ப விஷயமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதாக கம்மி இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து செஞ்சு மக்களுக்கு இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்ல நடக்குது. இந்த திட்டம் முகாம்ல என்னென்ன மக்கள் எதிர்பார்த்து மனு கொடுக்குறாங்க சொல்லுங்க. எல்லாமே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ரெஜிஸ்டர், இது கலைஞர் காப்பீட்டு திட்டம், பட்டா, பேர் மாற்றம் நல்லா சிறப்பாக இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வரலாம். நாங்க 40-50 ஆண்டு காலமா குடியிருக்கிறோம். இதனால நீங்க பாதி பேருக்கு பாதி பேருக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 50 வருஷமா வெங்கடேஷ் நகருக்கு ஊர்வலத்து பண்ணாங்க. அப்ப சேர்மனுக்கு சத்தியதான் அவங்க சேர்மன். அவரு சொன்னதுதான், நான் இந்த நகராட்சிக்கு ஊர்வலத்தை பண்ணது அவர் தான். அவர் பொண்ணு பின்னாடிதான் இப்ப தலைமையில இப்ப நம்ம ஜெயிச்சிருக்காங்க. தலைமையாக பட்டா கொடுத்து மக்களுக்கு ரொம்ப அவசியம் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு 30% வரலாம். வந்தாதான் நல்லா இருக்கு. மக்கள் கிட்ட ரொம்ப திறமா இருக்குது. மக்கள் ரொம்ப கேட்கறாங்க. என்ன தெரிஞ்சாலும் பண்றீங்க, நிறைய பொருட்கள் நிறைய பேர் சொன்னாங்க. அது மூலம் நான் என்ன சொன்னேன், கலெக்டர் கொடுங்க. கலெக்டர் கட்டத்தில் நேரம் போயிட்டு நம்ம காசு பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் ஆன்லைன் நம்ம மாட்டுக்கிட்ட பேசி, மேயர்கிட்ட பேசி, 2 பேர்கிட்ட பேசி அது வாழ்க்கை தரலாம். இந்த வாரத்துல பெண்களுக்கான 1000 ரூபாய் மாதம் திட்டம் எல்லாருக்குமே வருதுங்களா? வருது. 60% 40% வரல. அதுக்காக இந்த மனு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. மக்கள் நிறைய சிறப்பாக பண்ணிருக்காங்க. மக்கள் கொஞ்சம் எல்லாமே கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கூப்பிட்டு எல்லாமே கொடுத்தாரு. ஒரு 10 நாள் முன்னாடியே எல்லாரும் வீடு போய் 10 பேர் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ரொம்ப விவசாயம் பண்ணிக்குது. நிறைய பேருக்கு அடுத்த வார்டு திருவாசியம் ரொம்ப நன்றி. திரும்ப நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம மாவட்ட இருப்பவங்க நல்லா சேர்ந்து ஒரு 60 கட்சியில சேர்ந்து மக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதுக்கு ரொம்ப பட்டம் கொடுத்து ரொம்ப நன்றி சொல்றேன்.